48 நாள் நான் கௌரி பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? அதுக்காக சீக்கிரமாக எனக்கு கன்னிகாமடை ஏற்பாடு செய்ய வேண்டும். கன்னிகாமடம்? ஆமா. கன்னிகாமடம் எப்படி செய்ய வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? சாது சங்கம், சாது சங்கமம், குணக்கல்விஷம், குணக்கல்விஷம், நாராயணி மடாலயம் அப்படி என்று அறிக்கை பிள்ளைகள் எழுத வேண்டும். அது மட்டும் கிடையாது. 5 வயதிற்கு உட்பட்டவர்கள் உள்ளே வரலாம், அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உள்ளே வரலாம். இதற்கு இடைப்பட்டவர்கள் வயதானவர்கள் வந்தால் தலையை துண்டிக்கப்படும் என்று அறிக்கை பிள்ளைகள் எழுத வேண்டும். சரி டேய், என் மகள் கூறி வார்த்தை கேட்டாயா? ஒரு கன்னிகாமடை அமைக்க வேண்டும். அவர் கூறியது போல் வேண்டி ஏற்பாடு நடத்தும். தயாராகட்டும். அம்மா டேய், சீக்கிரம் கன்னிகாமடம். எந்த நேரம் பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி அப்படி என்னதான் சுகத்தை காணப்படுறாங்க. அம்மா எப்ப உன்னை ஊட்ட விட்டு வெளியே தத்த பாரு. அம்மா ஒரே குறிக்கோளா எங்க அப்பா கிட்ட சொன்னா எங்க அப்பா எல்லாமே ஏத்துக்கிறாரு. எல்லாமே சரின்னு சொல்லுவாரு. ஆமா, அம்மா எங்க அம்மா இருக்கிறாங்க பாரு. ஊட்ட விட்டு தெரிச்சு அனுப்பிச்சோம். நான் இருக்கிறது அப்படி என்னதான் உனக்கு கஷ்டம் தெரியும். சரி, நம்ம 48 நாள் நம்ம நீ கௌரவத்துல இருங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி அறிக்கை பழக ரெடி பண்ணமா சொல்லமா? இந்த பாருடா, இது என்னடா மரம்? சவுக்கு மரம். கூறு கட்ட கூப்பிடு மரம் போய் அவனுக்கு சாவு மரமா? ஊர்லதான் வெளியூர்ல என்னென்ன மரம் சொல்லுங்கப்பா. இவ்வளவு அழகான உயர்ந்த ஒரு ஆலமரம் இருந்தாலே அந்த ஊருக்கு அழகுதான். அந்த அழகு பார்க்கும்போது மனதுக்கு இவ்வளவு ஆசையா இருக்கு. ஆலமரத்துல எத்தனையோ பேர் இவ்வளவு விளையாட்டுல விளையாடு இருப்பாங்க. அந்த விழுது பற்றி விளையாடும் பொழுது அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? அளவு கடந்த சந்தோஷம். ஏவாதானே சொல்லுங்க.